தாவைக்கால ஒரு நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நெல்லையில அஷ்விதா அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல பெண்மணி, அரசியல்னா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஹார்வர்ட்ல போய் படிச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வெறும் பீடி தொழிலாளர்கள். ஒரு வாரத்துக்கு பீடி உருட்டுனா ரூ. 200 கிடைக்குமா. அந்த மாதிரி இருந்த குடும்பத்துல இருந்து படிச்சு வந்த பொண்ணு. இப்ப பிபிஏ படிச்சு முடிச்சுட்டு உடனே ஏதோ அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஹார்வர்ட்ல ஃபுல் ஸ்காலர்ஷிப்ல போய் படிச்சுட்டு திருப்பி வந்திருக்கிறாங்க. வந்தும் இங்க கிராம பணி தான் செஞ்சிருக்காங்க. ஒரு 100 கிராமத்துல போய் அங்க இருக்கிற பெண்களோட பிரச்சனை என்ன, ஊர் பிரச்சனை என்ன, இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ உலக வங்கி வேர்ல்ட் பேங்க்லயும் ஒரு கன்சல்டண்டா இருக்காங்க. ஸோ அவங்களோட இது செல்வாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேக்கால ஜெயிப்பாங்களா என்னன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆனா சிறப்பான வேட்பாளர், மகளிரோட முன்னேற்றத்திற்கு இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு கரெக்டான இது. ஏன் விஜய் கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க. மற்ற பழைய கட்சிகள் எல்லாம் நரேட்டிவ் பாலிடிக்ஸ், அதாவது இந்த திமுக காரங்க எப்போ பார்த்தாலும் குண்டு சட்டி கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த நம்ம மலைப்பிரதேசத்தில் போக்கு இந்த குரங்குக்கு நம்ம வாழைப்பழம் கொடுப்போம், அதை கொடுப்போம், இது பண்ணிட்டு மக்கள் ஒரு எதிர்பார்த்தோடு இருப்பாங்க. ஏதாவது கொடுப்பானா கொடுத்துட மாட்டானா அப்படிங்கிறது. அந்த மாதிரி உள்ள ஒரு ஓட் பேங்க் தான் திமுக உருவாக்கி. அதுதான் நரேட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ மாதத்தில் ஒரு 2000 ரூபா கொடுத்துருவேன், இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன்ட்டு அது ஓட்டுக்காக கனெக்ட் பண்ணி அந்த ஓட்டு வாங்குது. அப்படி இல்லாமல் இவங்க பீப்புள் பாலிடிக்ஸ். ஒவ்வொரு கிராமத்துலையும் உள்ள பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும். இன்னும் சில கிராமத்தில் பள்ளிக்கூடம் நல்லா இருக்காது, இல்லை சில கிராமத்தில் போதைப் பொருள் ஜாஸ்தி இருக்கும், சில கிராமத்தில் இளைஞர்களுக்கு ஒரு விளையாட்டு இது இருக்காது, இல்லை பெண்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி உள்ள அரசியல் பண்ணணும் அப்படின்னு பீப்புள் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு சிறந்த எதிர்காலம் அவங்களுக்கு இருக்கிறது நல்லா தெரியுது. அதனால விஜயோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பெண்மணி ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.